அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம். இதற்கு முன்னாடி 1924ஆம் ஆண்டு தாங்க சந்திர கிரகணமும் ஹோலி பண்டிகையும் சேர்ந்து வந்தது. அதற்கு பிறகு இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி தாங்க இப்படி ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்குது. இந்த கிரகணத்தின் காரணமாக 6 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய ராசியும் இதுல இருக்கான்னு நீங்க பாருங்க. இதை தாண்டி நிறைய பேர் நம்ம சேனல்ல இந்த ஆண்டிற்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பெயர்ச்சி பலன்கள் வேணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. 12 ராசிக்காரர்களுக்குமான துல்லியமான பலன்களை நம்ம விரைவாக அப்லோட் பண்ண போறோம். போன வருடம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் புத்தாண்டு பலன்கள் மிகவும் சரியாக இருந்ததா நிறைய பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஆண்டும் துல்லியமான பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணத்திற்கான நேரத்தை கிளியரா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி 23 நிமிடங்களுக்கு கிரகணம் ஆரம்பமாகுதுங்க. பிற்பகல் 3 மணி 2 நிமிடங்களுடன் கிரகண நேரம் முடியுதுங்க. மீன ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்க, கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்க இந்த கிரகணம் உருவாகுதுங்க. இந்த கிரகணத்தால் பொற்காலத்தை பெறப்போகும் அந்த 6 ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கான கிரக நிலவரங்களை வரும் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி பலன்களின் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பதிவுல வெறும் பலன்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது மேஷராசி. இந்த சந்திர கிரகணம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலனை கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். நெருப்புத்தன்மை கொண்டதனால முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும்ன்றதுல குறிக்கோளாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. ஆனால் அடுத்தவர்களிடமிருந்து உதவிகளை பெறுவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் இவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன சைட் பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் மகத்தான வெற்றியை பெறப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளும் அமையும். இரண்டாவதாக பலனை பெற போறவங்க ரிஷபராசிக்காரர்கள். எந்த ஒரு இடத்திலும் வளைந்து கொடுத்து போகும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவங்க செயல்படுவாங்க. மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பாங்க. குறிக்கோள்கள் இல்லாம ரிஷபராசிக்காரர்கள் செயல்பட மாட்டாங்க. தங்களுடைய ஒவ்வொரு அடியும் தங்களுடைய குறிக்கோளை நோக்கித்தான் இருக்கும். தனக்கு ஒரு நபரை பிடிக்காமல் போய்விட்டால் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. மனதிற்குள்ளாகவே ஒவ்வொரு நபர்களை பற்றியும் துல்லியமாக எடை போட்டு வச்சிருப்பாங்க. அதற்கேற்றது போல அவங்க கூட பழகுவாங்க. இப்படிப்பட்ட தன்மையுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் அற்புதமான பலனை கொடுக்க போகுதுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் இந்த காலகட்டத்தில் நிகழும். நீங்க எதிர்பார்க்கிற கம்பெனியில நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில புதியதாக சில விஷயங்களை செய்யணும்ன்ற ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பழைய 2 வீலர் அல்லது 4 வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு உயர் ரக வண்டி வாகனம்
வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமானாலும் உங்கள் மனதிற்கு பிடித்த செலவுகளாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளுடன் உங்கள் வாழ்க்கை தரம் மேலோங்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்கள். இந்த சந்திர கிரகணம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. நீண்ட நாட்களாக திருமண தடையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தடை முழுவதுமாக விலகி மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலக போறாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியான சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நீங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து நீண்ட தூரம் இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றங்களும் ஏற்படும். விலை உயர்ந்த மொபைல் போன், 2 வீலர் 4 வீலர் போன்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை சந்திக்க போறாங்க. அடுத்ததாக இந்த கிரகணத்தின் மூலமாக மிகப்பெரிய பலனை பெற போறவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியால் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததுங்க. குறிப்பாக உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். வீண் அலைச்சல்களையும் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஓய்வெடுப்பதற்கு நேரமே இருந்திருக்காது. தொழில் மற்றும் உத்தியோகம்னு எதுவாக இருந்தாலும் அதில் வேலை பளு சற்று அதிகமாக இருந்திருக்கும். இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஒர்க் பிரஷர், ஒர்க் டென்ஷன் எல்லாம் குறையும். மாற்று மருத்துவத்தால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இனம் புரியாத கவலை உங்கள் மனதின் ஓரத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த கவலை முழுவதும் மாறி சந்தோஷமான ஒரு மனநிலை உருவாகும். மனதில் அமைதியும் தைரியமும் பெருகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ஆல்ரெடி இருக்கிற லொகேஷன்ல இருந்து வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த கலகங்கள் மறையும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தங்க நகைகள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். குலதெய்வ கோவில் அல்லது நீண்ட தூரம் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். மனதிற்கு பிடித்தமான நபர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் அமையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக சில அறிவுரைகள் அல்லது உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவதற்கான அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் இந்த கிரகணத்தின் மூலமாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த கிரகணத்தின் மூலமாக மிகப்பெரிய பலன்களை பெற போறவங்க தனுசு ராசிக்காரர்கள். கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் மற்றும் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்திருந்தாலும் அதுல ஒரு மந்த நிலை, இழுபறியான நிலை உருவாகி இருக்கும். அதெல்லாம் இப்போ டோட்டலா மாற போகுதுங்க. நீங்க எடுத்த காரியம் அனைத்தும் உடனடியாக உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். மனதிற்கு பிடித்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். சொந்தமாக வீடு வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கான லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாபகரமான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். பணவரவில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவு ஏற்படும். ஆனால் அந்த பணத்தை உடனே நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் மற்றும் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதை தாண்டி இந்த கிரகணத்தின் அதிர்வலைகள் மூலமாக எதிர்காலத்தை குறித்து ரொம்ப அதிகமா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்திற்கான நிறைய திட்டமிடல் உங்க மனதிற்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபியூச்சரை பத்தி ரொம்ப அதிகமா நீங்க யோசிப்பீங்க. அதற்கான ஸ்டெப்ஸும் நீங்க எடுப்பீங்க. மொத்தத்தில் வருங்காலத்திற்காக ஒரு நல்ல அஸ்திவாரம் போடும் காலமாக இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மகர ராசிக்காரர்கள். தங்களுடைய குடும்பத்தையும் செய்யும் தொழிலையும் சமதளத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். காலச்சக்கரத்திற்கு 10ஆவதாக இருக்கக்கூடியது, அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த மகர ராசி. அதனால நிறைய மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும், ஒரு சின்ன பிசினஸ் ஆவது பண்ணணும்ன்ற ஆசை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிசினஸ் அவங்க செஞ்சாலுமே தனக்கு கீழே ஒரு 2 பேரை வேலை வாங்கி அந்த குடும்பத்தை வாழ வைப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மகர ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களை சார்ந்துதான் அந்த குடும்பமே இருக்கும். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிறைய நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போகுதுங்க. தொழில் உத்தியோகம்னு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்க்கும் கம்பெனியில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு லாபகரமான மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்களை கொடுக்கும். இந்த பயண
பயணங்கள் மூலமாக மனம் மகிழ்ச்சி அடையும். தொழில் ரீதியான பயணங்களாக இருந்தாலும் சரி அல்லது சுற்றுலாக்கள் செல்வதாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கு இணையாக செலவுகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுல நிறைய செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியவையாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. இறைவனுடைய அருளால் முடியாத காரியங்களை கூட மிக விரைவாக நீங்க முடித்து காட்டுவீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலுக்கு போவதற்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய கிரகணமாக இந்த சந்திர கிரகணம் அமையும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.